குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது இடி மின்னல் மழை 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், மத்திய நிதி அமைச்சர். இது ஏற்றமா ஏமாற்றமா? இதில் கூறப்பட்டிருக்கிற அந்த அறிவிப்புகள் யாருக்கானதாக இருக்கிறது, எதெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது, எதெல்லாம் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டிருக்கிறது, இது போன்ற சரமாரி கேள்விகளுடன் விவாதிக்க இருக்கின்றோம். விருந்தினர்களாக பொருளாதார நிபுணர் திரு ரமணகுமார் அவர்கள், மதிமுகவின் திரு அந்தரிதாஸ் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். அந்தரிதாஸ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த பட்ஜெட்டு 1.25 மணி நேரம் அவங்க பேசியிருக்கிறாங்க, திருக்குறளை மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை ஓவராலாக பார்க்கும்போது இது யாருக்கான பட்ஜெட்டாக இருக்கிறது? அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் 8வது முறையாக வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். ஏழைகளினுடைய எதிர்பார்ப்பை எட்டும் அளவிற்கு செய்திருக்கிறாரா என்பது $1 பில்லியன் கொஸ்டின். பொதுவாக சொல்வார்கள், புதிய மொந்தையிலே பழைய கல் என்கின்ற அடிப்படையிலே தான் இதை நான் பார்க்க வேண்டும். சென்ற முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2% எட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது 6.4% தான் இருக்கிறது. ஆனால் பொருளாதார ஆய்வறிக்கையிலே அவர்கள் 6.8 என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதில் இது ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் என்னன்னு சொன்னால், வெறும் கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட், வழக்கம் போல் கார்ப்பரேட்டுக்கான பட்ஜெட் தான் அவர்கள் தயார் செய்து வழக்கம். இதுவரையிலே 14 லட்சம் கோடி இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு கடன்களை மாத்திரம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் சிறு குறு தொழில் என்கின்ற எம்எஸ்சி எல்லாம் இப்படி நசிந்து போய் கொண்டிருக்கின்றன. மோடி அவர்கள் ஆட்சியை தொடங்கும்போது 2014 உதயம் போர்ட்டலிலே பதிவு செய்த எம்எஸ்சிஎம்இக்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் 6,15,00,000 தொழிற்சாலைகள். ஆனால் இப்பொழுது 3 கோடி தொழிற்சாலைகள் இப்பொழுது காணாமல் போயிருக்கிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது இல்லாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு உண்டான அந்த வரியை 30% 10% குறைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அந்த வரியை வைத்திருந்தாலே அவர்கள் சொல்கின்ற கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இவற்றுக்கெல்லாம் மிகுந்த முன்னுரிமை கொடுத்திருக்க முடியும். பொதுவாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வெறும் எல்லைகளை விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்வதோ அல்லது அக்னி, பிருத்வி, ஆகாஷ், நாக் போகின்ற ஏவுகணை தயாரிப்பதை மாத்திரமல்ல, அந்த நாட்டினுடைய கலை கலாச்சாரம் மாத்திரமல்ல, விஞ்ஞான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இவற்றை மையமாக தான் இருக்கிறது. ஆனால் 2017 பெரிய ஏதோ பூதாகரமாக செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டு ஜிஎஸ்டியை 2017 அறிமுகப்படுத்தினார்கள். இது வந்தால் இதுதான் சர்வலோக நிவாரணி என்றெல்லாம் கூட பேசினார்கள். ஆனால் என்ன நிலைமை என்று சொன்னால், 2019 என்று நினைக்கிறேன், தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது MC சம்பத் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிலே மாத்திரம் 50,000 ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டு இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். அதை போலவே இந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி என்பதை ஏற்கனவே மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி அவர்கள் இருந்த பொழுது அதை கேட்டிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, 1 லட்சம் கோடி வந்த பிறகு அந்த ரேஷனலைசேஷனுக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. அம்மையார் அவர்கள் தொடங்கும்போது சொன்னாங்க, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு, வறுமை ஒழிப்புக்கு, இளைஞர் நலனுக்கு, உணவு உத்தரவாதத்துக்கு, வேளாணுக்கு, இவருக்கெல்லாம் வழி செய்வோம்னு சொல்லுவாங்க. பொதுவாக growth வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கணும், டெக்னிக்கல் அப்டேட் இருக்கணும், மார்க்கெட்டிங் இருக்கணும், அதுக்கு பிறகு ஃபண்டிங் இருக்கணும், ஸ்கில்டு லேபர் இருக்கணும். இதெல்லாம் இப்போ இன்றைக்கி எம்எஸ்எம்இக்கு குறைபாடாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு கடன் 3 ரீதியாக கடன்களை சொல்கிறார்கள். அதாவது முந்த்ரா கடன் என்ன சொல்கிறாங்களா, 2015 தான் அந்த நிறுவனமாக தொடங்கினார்கள். மோடி அவர்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொல்லும் பொழுது 31 கோடி பேர் இதனால் பலனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதற்காக 15.86 லட்சம் கோடி நாங்கள் செலவழித்திருக்கிறோம், 31 கோடி பேர் பயன்பெற்றிருக்கிறோம். இது அமெரிக்க மக்கள் தொகைக்கு ஈடானது. கனடாவை 8 மடங்கு அதிகமான மக்களுக்கு நாங்கள் உதவி வந்திருக்கிறோம். இதில் சிஷா பிரிவுன்னு ஒன்று இருக்குது, கிஷோர் பிரிவுன்னு ஒன்று இருக்குது, தருண் பிரிவுன்னு இருக்குது. கிஷார் பிரிவு 50,000 வரலாம் தான். இது கிஷோர் பிரிவு 5 லட்சம் வரை, இது தருண் பிரிவு 15 லட்சம் வரை. ஆனால்
இந்த 10 லட்சம் 15 லட்சம் யாருக்குமே கிடைக்கவில்லை. வெறும் சிசார் பிரிவில் மாத்திரம் 50,000 ரூபாய் தான் வைத்திருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பது ஒன்று. பொதுவாக இந்த இவங்களுடைய ப்ரைஸ் ரேட்டிங் வந்து ஹை ஆனதுனால, இவங்களுக்கு கட்டுப்படியாகிறதுனால, இந்த எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுடைய விலை அதிகமானதுனால ஏறக்குறைய இப்போ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனதுனால இவங்களுடைய அந்த இது வந்து இந்த குறைபாடுகளாக இருக்கிறது. ஆகவே எதை சொன்னார்களோ அதையெல்லாம் இன்றைக்கும் வந்து நிலுவையிலே தான் இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. மேனவர்ஸ் மாத்திரமல்ல, அதில் வந்து நிறைய பேரை வந்து கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரை 84.8 லட்சம் பதிவுகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள். 45 லட்சம் புதிய தொழிலாளர்களை சேர்த்திருக்கிறார்கள். அப்போ கூட வந்து நிகர இழப்பு எவ்வளோ வருதுன்னா 39.3% இன்றைக்கு இழப்பு வந்திருக்கிறது. ஆகவே அந்த நிலைமையிலே தான் இன்னைக்கு வந்து இந்த இது போயிட்டு இருக்குது. ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே 100 நாள் வேலை திட்டம் என்பது இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் என்று சொல்வார்களே, இந்த கிராம வளர்ச்சிக்கு புத்துணர்ச்சிக்கு அது வழிவகுக்காமல் போய் கொண்டு இருக்கிறது. இது வந்து 200 நாள் வேணும் வருஷத்துக்கு என்ற மாதிரி நம்ம கேட்டு இருக்கோம். அதுவும் குறைந்து கொண்டு இருக்கிறது. மேன் அவர்ஸ் குறைந்து கொண்டு இருக்கிறது. நாட்களும் குறைந்து கொண்டு இருக்கிறது. 5 ஆண்டு திட்டங்களை போடும்பொழுது பண்டித நேரு அவர்கள் தான் சொன்னார்கள், we planned well but we didn't implement well என்று சொன்னார்கள். நாம் எல்லா திட்டங்களையும் அழகாக போடுகிறோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிறோமா என்பது $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு இது மெட்டீரியலைஸ் ஆகுமா? இது ஒரு தோராய கணக்கு தான். இது எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் ஆகும் என்றது இனி போகத்தான் தெரியும். ஆனா ஹைலைட்டா அவங்க தனிநபர் வருமான வரி விலக்கு அப்படிங்கறத 12 லட்சம் வரையிலான வருமானத்தை இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. மிடில் கிளாஸுக்கான ஜாக்பாட்டா இத சொல்லணும். பாராட்டத்தகுந்த ஒரே அம்சம், அதாவது அதுக்காக 19 ரூபாய் எல்லாத்தையும் தவறுன்னு சொல்ல முடியாது. பாராட்டக்கூடிய அம்சம் 12 லட்சமாக அந்த உச்சவரம்பை நீடித்தது நாங்கள் பாராட்டுகிறோம். சரி, பொன் வில்சன் அவர்களிடம் இந்த உச்சவரம்பு அப்படிங்கிறதே தனிநபர் வருமான வரி விலக்கு அப்படின்னு கொடுத்ததே அதையும் ஒரு கேள்விக்குறியாகுதா? அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, வருஷத்துக்கு 12 லட்சம் வருமானம் ஈட்டுபவர்களே. ஆனால் இதில் வந்து ஜிஎஸ்டியை பற்றியோ பெட்ரோல் டீசல் விலை குறைப்பை பற்றியோ எதுவும் சொல்லலை. அப்போ ஒரு 10 விழுக்காடு மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அதை அவங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் பார்க்குறீங்களா? மிச்சம் உள்ள 90 விழுக்காடு மக்களுக்கு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பப்படுது. ஆக மொத்தமாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய பார்வை. இல்லை, உலக பொருளாதாரமயமான பிறகு, தாராளமயமான பிறகு, டிஜிட்டலைஸ்டு மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்த பிறகு, இல்லைன்னா ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபர் பொருட்கள் மாற்றம் அப்படின்னு வந்த பிறகு வந்து 2 விதமான டேக்ஸில் வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தது தான். ஒன்று மறைமுக வரி, அது வரி விதிக்கிறது. இன்னொன்று வருமான வரி. இந்த வருமான வரி ஸ்லாப்ன்றது வந்து எப்படின்னா, அதிக வருவாய் ஈட்டக்கூடியவர்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மறைமுக வரி. இந்த மறைமுக வரியை வந்து கடந்த காலங்களில் வந்து 100க்கு ஒருத்தர் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இன்றைக்கு 100க்கு 90 பேர் வந்து மறைமுக வரியை கட்டுறாங்க. ஏன்னா டிஜிட்டலைஸ் ஆகிட்டதால எல்லா விதத்திலும் அந்த மறைமுக வரி வந்து சேகரிக்கப்படுகிறது. அப்போது நீங்கள் இந்த 2 வரியுமே வந்து சாதாரண மக்கள் மேலே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா, இந்த 2 வரியும் கட்டும் பொழுது அவனுடைய சொந்த செலவுகளுக்காக, அவன் குடும்ப செலவுகளுக்காக கூட அவன் வருமானத்தை செலவு பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ ஒரு ஏழை வந்து ஒரு செருப்பு வாங்கினா கூட வரி கட்டணும். அவன் ஒருவேளை வருமான வரி கட்டாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, வருமான வரியும் கட்டணும், ஆனால் விற்பனை வரியும் கட்டணும், எல்லா வரியும் கட்டணுன்ற இக்கட்டில் இருக்கும்போது நீங்கள் வருமான வரியில் ஒரு விலக்கை கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த சேவை வரி இருக்குது, மறைமுக வரி. இந்த மறைமுக வரியில் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யணும். ஆனா இந்த பட்ஜெட்ல இந்த மறைமுக வரியை பத்தி பெரிய அளவுக்கு இல்லையா? இதுதான் வந்து ஏழை நடுத்தர மக்களை ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இன்னொரு பக்கம் அதை வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ அதுதான் சொல்லுறேன். என்னன்னா, நீங்க 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் ஸ்லாப் வச்சிருக்கீங்களா, அந்த அளவுக்கு வரி கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா 2% கூட கிடையாது. அந்த 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் ஸ்லாபில் நீங்கள் கொடுத்தது வரவேற்கக்கூடியது தான். அந்த ஸ்லாப்பை நீங்கள் கொடுத்தது ஆனால் அந்த பணம் வந்து நிச்சயமாக அரசாங்கத்திற்கு வருமானமாகத்தான் வரப்போகுது, கூட தான் வரப்போகுது. ஏன்னா சேமிப்பு பழக்கம் இன்றைக்கு மாறி இன்றைக்கு செலவழிக்கும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. அப்போ அந்த செலவழிக்கும் பழக்கம் அதிகமாகிட்டதால் இந்த அவனுடைய வருமானம் வந்து 75,000லேருந்து 1.5 லட்சம் ரூபாய் சேமிப்பு வந்து அவன் ஒரு விதத்தில் உங்ககிட்ட பர்ச்சேஸுக்கு வரப்போகிறான். அந்த பர்ச்சேஸுக்கு வரும்போது நீங்கள் வரியாக, மறைமுக வரியாக போட்டு அவன் மேல் அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள்.
இந்த விஷயம்தான். இந்த இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம் நீங்கள் பண்ணும் பொழுதோ ஜிஎஸ்டி ரிஃபார்மும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாதான் அந்த பலன் வந்து அந்த குடிமக்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அதோட வருமானம் வந்து அரசாங்கத்திற்கு தான் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. ரொம்ப காலமாக இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா துறையிலையும் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிராமப்புற வளர்ச்சி எடுத்தால் 2,66,000 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்கு கடந்த இப்போ 96,00,000 கோடி, 96,000 கோடி. கல்விக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை 1,20,00,000, 1,20,000 கோடி. இந்த தடவை 1,28,000 கோடி, 8,000 கோடி ஏற்றிருக்கீங்க. வேளாண்மை துறைக்கும் அதே மாதிரி தான். போன வருடம் வந்து 1,32,000 கோடி, இந்த தடவை 1,70,000 கோடி, 37,000 கோடி கூட வேளாண்க்கு. பாதுகாப்புத்துறைக்கு அபரிதமாக இந்த தடவை உயர்த்திருக்கிறாங்க. 4,91,000 கோடி, இந்த தடவை 6,21,000 கோடி, 1,30,000 கோடி கூடுதல். இதில் எப்படின்னா உள்நாட்டு நீங்கள் இராணுவ தளவாடங்களோ கனரகவாங்களோ வாங்க போகிறீங்களா, இல்லை வெளிநாட்டில் இப்போ ரஃபேல் மாதிரியே நம்ம வாங்க போகிறோமா, அதுக்கு இந்த மூலதன முதலீடில் வந்து பயன்பட போகிறதா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உள்துறையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். போன தடவை 2,19,000 கோடி, இந்த தடவை 2,30,000 கோடி கொடுத்துருக்கீங்க. இதில் இந்த மாதிரி வந்து போன தடவை விட இந்த தடவை அதிக அலாட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரித்திருக்கிறது, ஜிஎஸ்டி அதிகரிக்கிறது, எல்லா விதத்துலையும் அதிகரிக்கிறதுக்கும் போது நீங்கள் அந்த அதிக வருமானத்தை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டிவி பேனல் டிஸ்பிளே அதுக்கு சுங்க வரி 10% இருந்தது 20% ஆக்குறீங்க. அது பெருவாரியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது எம்எஸ்எம்இ செக்டர். இந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து நீங்கள் இப்போ 250 கோடி 500 கோடி ஸ்லாப் உயர்த்துறீங்க அந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்குள்ளே வருது. ஆனால் என்னென்னா எப்படி இன்கம் டேக்ஸில் ஸ்லாப் வைக்கிறீங்களோ அதுபோல் இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ன்றது குறு நடுத்தர இந்த செக்டார்ஸில் வந்து பிரித்து அவர்களுக்குரிய தனித்தனி சலுகைகள் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு தனித்தனி ஸ்லாபை வச்சிங்கன்னா, ஏன்னா நிறைய வந்து மைக்ரோ லெவல் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறையா இருக்குது. அந்த மைக்ரோ லெவல் செக்டார்ஸே வந்து மீடியம் லெவல் செக்டார்ஸ் கூட அவங்களால போட்டி போட முடியல. அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரே கேட்டகரியில் வைக்கக்கூடாது. அப்போ பெரிய அளவில் வேறுபாடு அவங்களுக்குள்ளே கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்து வளர முடியும் அப்படின்றது. இன்னொன்று நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து இன்றைக்கு அது வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பு 150 நாட்டில் ஆக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி அவர்களுக்குரிய சம்பள உயர்வையும் கூடுதல் கொடுக்கணுன்றது. ஆனால் அதில் வந்து இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ அலாட்கேட் பண்ணியிருக்காங்கன்றது பெரிய அளவில் நமக்கு தெரியல. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அணு உலைக்கு வந்து பெரிய அளவில் ப்ராஜெக்ட் கொடுத்து அதில் வந்து இத்தனை கெகாவாட்ஸ் நாங்கள் அதிகமாக வந்து உற்பத்தி செய்ய போகிறோன்றாங்க. 100 கெகாவாட்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்ய போகிறோம் அணு உலை. அது வந்து செகண்ட் ஃபேஸு தேர்ட் ஃபேஸுன்னு பண்ண போகிறோன்றாங்க. இது வந்து ஒரு வளர்கின்ற நம்மளை போல நாடுகளுக்கு, அதுவும் சுற்றுச்சூழல் பொருளாதார சுற்றுச்சூழலுக்கு வந்து மிகவும் பாதிப்புள்ள வளர உள்ள நாடுகளுக்கு இந்த அணு உலை போன்ற ஆபத்தான பொருட்கள் தேவையா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பரந்துபட்ட இடம் இருக்குது, கடற்கரை ஏகப்பட்டது இருக்குது நம்மளுக்கு. இது ஒரு வரப்பிரசாதம். அப்போது காற்றாலை மின்சாரத்தை நீங்கள் உற்பத்தி அதிகப்படுத்தணும், சூரிய சக்தி மின்சாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுல நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட இந்த அணு உலையில் எதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறது? இதில் சட்ட திருத்தம் கூட கொண்டு வரப்படும்ங்கிறாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி கூட கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அணு உலையை நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது நம்மள போகிற நாடுகளுக்கு. ஆனால் இது கொண்டு வர்றதுக்கான மோட்டிவேஷன் என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் என்னென்னு புரியல. சர்வதேச அளவில் வந்து நம்ம அழுத்தமாக இருக்கலாம், சர்வதேச அளவில் வந்து நம்ம இந்த அட்டாமிக் ப்ராஜெக்டில் வந்து நம்ம கடந்த காலங்களிலே ஒப்பந்தம் போடாமல் இருந்தோம். இந்த நம்ம வந்து அணு உலையில் வந்து ஒப்பந்தம் அமெரிக்கா கூட போடாமல் இருந்தோம். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே அவரே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி. அதில் வந்து நீங்கள் போட மாட்டீங்களா, நாங்கள் போட மாட்டோம் அந்த ட்ரீட்டில் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை ஏன் கேட்குறேன்னா இப்போ A1 A2 அப்படிம்பாங்களே, பொதுவாக அவங்களுக்கான ஒரு நலனுக்காக கொண்டு வர்றாங்களான்னு ஒரு கேள்வி எதிர்த்தரப்பில் கேட்பாங்க. இல்லை இருக்கலாம். அதாவது நாடு சீக்கிரத்தில் வளர்ச்சி அடையணும், மின்சாரத்துறையில் தன்னிறைவு பண்ணணும், அந்த எண்ணமும் இருக்கலாம். ஆனால் அது என்ன, நம்மளை போல பாரம்பரியம் மிக்க நாடு, பழமை மிக்க நாட்டில் இயற்கையான சூழ்நிலையில் தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு இதில் போகக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய முக்கியமான பார்வை. ஏன்னா நம்ம ஸ்டெர்லைட்லேயே பார்த்துருவோம்.
இந்த ஸ்டெர்லைட்டில் ஆக்கம் சக்தியை விட அழிவு சக்தி அதிகமாக இருந்துச்சு. நம்மளுக்கு எத்தனையோ நாடுகள் புறக்கணித்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்ததால் அதோட விளைவுகளை நம்ம பார்த்தோம். அதே போல் தான் அணு உலை விளைவுகளும். அந்த கழிவுகளை போடுறதுக்கு வந்து நிறைய உலக அளவில் வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அந்த கழிவுகளை எந்த இடத்துல சேகரித்து வைக்கிறது அது ஒரு ஆபத்தான காரியமான. அப்போது அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட நம்மளுக்கு இயற்கை கொடுத்துருக்கிற வரங்களை பயன்படுத்தி, ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு சூரிய சக்தி தான், நம்ம வந்து குளிர் பிரதேசம் கிடையாது, சூரிய சக்தி அதை பயன்படுத்தலாம். காற்று சக்தி கடல் மூலமாக இருக்குது, அதை பயன்படுத்தலாம். இந்த பயன்பாட்டுக்குள்ளே நம்ம போயிருக்கணும் அப்படின்றத என்னுடைய எண்ணம். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் வந்து இப்போ நம்ம எய்ம்ஸு மற்ற இடத்துக்கெல்லாம் நம்ம ஆரம்பித்து நடத்தியாச்சு. நம்மளது ஏன் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இன்னும் அதில் ஈடுபாடு காட்டல அப்படின்றது. ரயில்வே துறை ப்ராஜெக்ட், ரயில்வே துறையில் நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சைடுக்கு வந்து இருக்குது. எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த திட்டத்துக்கு சாம்பிளாக ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. அதாவது ஒரு திட்டம் போட்டுட்டு அதில் வந்து 1 கோடியோ 2 கோடியோ சாம்பிளுக்கு ஒதுக்கிடுவாங்க. எதுக்குன்னா ஃபர்தராக நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்ட்டுருக்காங்க. நம்மளுக்கு நிறைய திட்டங்களுக்கு அது ஒதுக்கப்படவே இல்லை அப்படின்றது ஒரு குறை இருக்கிறது. மற்றபடி நீங்கள் இந்த வருமான வரி விலக்குன்றது ஒரு வரவேற்பக்கூடியது தான். அது அந்த பணத்தை வந்து சேமிக்கிற பழக்கத்தை நம்ம கொடுத்தோன்னா பழையபடி நம்ம பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த காலத்தில் கூட, உலகமே வீழ்ச்சி அடைந்த காலத்தில் கூட நம்ம வீழ்ச்சி அடையாமல் இருந்ததுக்கு காரணம் அந்த பொருளாதார சேமிப்பு தான். இன்றைக்கு அந்த சேமிப்பை நீங்கள் மாற்றுறீங்க. அது ஒரு பக்கம் டிஜிட்டலைஸ் பண்ணும்போது அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், நகை என்பது நம்ம இந்திய பாரம்பரியத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். தங்க நகை, அந்த தங்க நகையை எந்த விதத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த போகிறீங்க, அதோட விலையேற்றத்தை எந்த விதத்தில் கட்டுப்படுத்த போகிறீங்க. கடந்த காலத்தில் 1% தான் டேக்ஸ் இருந்துச்சு, நீங்கள் 3% டேக்ஸ் போட்டீங்க. அப்போது ஒன்று அதை வந்து இறக்குமதியோ ஏற்றுமதியோ அது ஏதோ ஒரு பண்ணி அதை கட்டுப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அந்த டேக்ஸையாவது நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இது ஏதோ ஒரு வகையில் வந்து ரெடியூஸ் பண்ணால் தான் அந்த சேமிப்பு பழக்கங்கள் அதிகமாகும் அப்படின்றதும். சரி, நம்ம அடுத்தடுத்த சுற்றுக்களை தொடர்ந்து பேசலாம். ரமணகுமார் அவர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட நான் சுருக்கமாக கேட்குறேன். பீகாருக்கு அதிக அளவு வந்து அறிவிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா? அவங்க வந்து அறிவிக்கும் போதே நீங்கள் பார்த்துருக்கலாம், பீகார் அப்படின்னு சொல்லும் போதே எதிர்த்தரப்புலேருந்து ஒரு குரல்கள் வருது, இவங்கள்ட்ட ஒரு சிரிப்பு வருது. முதல் சுற்றுலேயே நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். போன தடவை பட்ஜெட் தொடங்கும் பொழுது நிறைய பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய வந்து அப்போ எங்களுடைய துரை வைகோ அவர்கள் சொன்னாங்க, இது வந்து யூனியன் பட்ஜெட் கிடையாது, நிதிஷ் நாயுடு பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ கூட பீகாரில் வந்து தாமரை விதைகளுக்காக தனி வாரியம் அமைத்திருக்கிறார்கள், தேசிய தொழில்நுட்ப பூங்கா அறிவித்திருக்கிறார்கள். அஸ்ஸாமில் வந்து கூட்டுறவு திட்டங்களுக்காகவும் யூரியா தொழிற்சாலை தொடங்குவதற்காகவும் நிறைய நிதி ஒதுக்கி பீகாரில். எய்ம்ஸ் சோழர் சொன்னார். இமாச்சல பிரதேசத்தில் பிலாஸ்பூரில் வந்து 2017 தொடங்கி 22 தொடங்கிட்டாங்க. இப்போ இங்கே 2015 அடிக்கல் நாட்டிட்டு இவ்வளோ 8-9 வருஷமாக கேட்டால் ஜிக்காவை காரணம் காட்டுறாங்க. ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சி இருக்குதுல்ல, அவங்களுக்கு இமாச்சல பிரதேசத்தில் ஜிடிபியில் எங்கேயோ இருக்கிற அவங்களுக்கு கடன் கொடுக்கறது ஜிக்காக முடியும்னா ஏன் தமிழ்நாட்டுக்கு ஜிடிபியில் 2ஆம் இடத்துல அப்படின்னா அவர்களுக்கு வந்து மனம் இல்லை. எதை இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் நம்ம வாங்கணும், அவர்களுக்கு வாங்கி தருவதற்கான மனம் இல்லை. ஆகவே ஒரு ஓரவஞ்சனையோடு நடத்துகிறார்கள். நிதிஷ் நாயுடு பட்ஜெட் தான் மீண்டும். ஆனால் மாநிலங்களுக்கு 1.5 லட்சம் கோடி அளவுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த சுற்றுல ரமணகுமார் அவர்கள்ட்ட. அப்போது நிறைய கேள்விகள் இருக்குது. மறைமுக வரி வருவாய் அப்படிங்கிறது என்ன, அவங்க அதில் கவனம் செலுத்தியிருக்கிறாங்களா, அதை என்ன பண்ணியிருக்கா, முதலீட்டுகளை ஊக்குவிப்பதற்கான ஏதாவது அறிவிப்புகள் இதில் இருக்குதா, ஒரு செக்டாருக்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கிறது. என்னுடைய இனிஷியல் ரியாக்ஷன் இது வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா, இது ஒரு வரலாறு காணாத ஒரு பட்ஜெட்டுன்னு தான் சொல்லணும். 75 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் இல்லை, அதனால் நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொலைநோக்கு பார்வையாக நம்ம ஃப்யூச்சர் 2047 எப்படி வந்து இந்தியா இருக்கும், எப்படி நம்ம இந்தியாவை கொண்டு போகணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு உண்டான வேலைகளும் இதில் இருக்குது. இன்றைய பிரச்சனைகளுக்கு உண்டான சில தீர்வுகளும் இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து 4 விதமான ஒரு இன்ஜினாக கொண்டு போகிறாங்க. முதல் இன்ஜின் வந்து அக்ரிகல்ச்சர்.
அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ், இது 4 தான் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் வந்து என்னுடைய இதர வந்து தோழர்கள் சொன்ன மாதிரி அந்த தமிழ்நாடு மற்ற ஊருன்னெலாம் நான் வந்து பார்க்கல. நான் வந்து இந்தியாவை வந்து ஒன்றா தான் பார்க்குறேன். நான் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் பிரித்து பார்க்கல. நான் அதனால நீங்க பார்க்கல, அவங்க பார்க்கறாங்க. நான் பார்க்கல என்னுடைய கருத்து தான் நான் சொல்றேன். நான் இல்ல அவங்க பட்ஜெட்ல அப்படி பார்க்கல. பட்ஜெட் நீங்க சொல்லணும் பொருளாதார நிபுணர். இல்ல அப்படி இல்ல. பட்ஜெட் வந்து இந்தியா as a whole தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர, இன்னும் இதுக்கு முன்னாடி போன வருஷம் நமக்கும் கூட தான் ஒரு 4 ட்ரெயின்ஸ் நமக்கு அறிவிச்சாங்க. மெட்ராஸ் கோயம்புத்தூர் இந்த ட்ரெயின், அந்த வந்தே பாரத் ட்ரெயின், மெட்ராஸ் திருநெல்வேலி, அதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற பட்சத்தில் நமக்கே எல்லாம் கொடுக்கணும், நமக்கு ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டில் ஒதுக்கி வச்சுட்டாங்கிறத வந்து ஒரு வந்து சரியான ஒரு வருமானத்தை நிறைய கொடுக்குறோம். ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குதுங்கிறதா இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருந்து கேள்வி. வரமாட்டேங்குதுன்னா என்னமா வரல, எல்லாம் தான் இருக்கேன். நானும் வந்து இந்தியா பூரா டிராவல் பண்றேன். வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தமிழ்நாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராஸ்பரிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கிற சேஃப்டி மற்ற இடத்துலலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பீகார்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ ஏர்போர்ட்ஸ் இருக்குது? அவங்களுக்கு ஏர்போர்ட்டே கிடையாது. இந்த வாட்டி தான் ஒரே ஒரு ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அதை பற்றி நம்ம அப்புறம் வருவோம். இதில் வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கியமாக வந்து கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரிஸ்க்கு ஒரு கிரெடிட் கார்டு, இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு இருக்குது. அதை வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கு உயர்த்திருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டு ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸ் இருக்கும். நம்மளுடைய மகசூல் வந்தவொடனே அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். மகசூலை விற்றுட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் நம்ம வந்து அவங்க வந்து இந்த தனியார் கடன் கொடுப்பவர்கள் கிட்டலாம் வந்து இது பண்ணிக்க வேண்டாம், மாட்டிக்க வேண்டாம், முதலே அவங்களுடைய மகசூலை விற்க வேண்டாம். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல இது இருக்கு. ஆனா சார் இந்த கார்டுலயே இந்த கார்டு இது பேங்க் தான் கொடுக்குறாங்க. பேங்குக்கும் கன்சூமருக்கான ஒரு இதுவா தான் இருக்கு. இது ஒரு அவங்களுக்கான குடுக்கல் வாங்கலா தான் இருக்கு. இது அறிவிப்புல பட்ஜெட்ல சொல்ல வேண்டிய என்ன இருக்குங்கறாங்க. பேங்க் யாரு வந்து ஆக்சிஸ் பேங்க்கும் சிட்டி பேங்க்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நேஷனலைஸ் பேங்க் தானே கொடுக்குறாங்க. அதான் SBI கொடுக்குறாங்க. அப்படின்னா SBI கொடுக்குறாங்க, வாங்குறாங்க விவசாயிகள். இதை இவங்களோட இது என்ன, இப்ப சப்சிடி ஏதாவது நாங்க கொடுக்குறோம், இல்ல 14% நீங்க வட்டி கட்டுறதுல 4% நாங்க கவர்மெண்ட் ஏத்துக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்? நம்ம இப்போ வந்து இன்னைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் தாக்கல் பண்ண பட்ஜெட் பத்தி தான் பேசுறோம். அப்படி பிரச்சனைன்னு பார்த்தாக்கா, தப்பு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாக்கா எவ்வளவோ இருக்குது, இல்லைங்களே. நம்ம இப்போ பேசுறது இந்த பட்ஜெட்டை பற்றி தான். நான் இந்த பட்ஜெட்டை பற்றி தான் பேச விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்களா? இல்லை கார்டுக்கு வந்து இவ்வளவு நாளாக 3 லட்சம் ரூபாய் இருக்கிற கார்டுக்கு இந்த வருஷம் வந்து கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் KCC ஃபெசிலிட்டி வந்து ஷார்ட் டேர்ம் வந்து 7.7 crore ஃபார்மர்ஸ்க்கு போகிறது. அது வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அது வந்து சிறு அண்ட் வந்து குறு விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். குறுகிய கால கடன். ஆமாம், அந்த குறுகிய கால கடன் அவங்களோட மகசூல் வந்தவுடனே ரிட்டர்ன் பண்ணிடணும். அது வெளியில் 36% வட்டி கொடுக்கறதுக்கு இங்கே வந்து 12% வட்டி கொடுக்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த பட்ஜெட்டில் நான் என்ன முக்கியமாக பார்க்குறேன்னா, நான் உனக்கு மீனை கொடுக்க மாட்டேன், நீ எப்படி மீன் பிடிக்கணும்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஐ வில் அப்ஸ்கில். நான் உனக்கு அதுக்கு உண்டான வந்து வாய்ப்புகளை உருவாக்கி தரது தான் வந்து கவர்மெண்ட்டோடைய வேலையை தவிர, அவங்களுக்கு மானியம் சலுகை இப்போல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாக்கா அதுக்கு இட் இஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அட் ஆல்ங்கிறது என்னுடைய ஒரு சிறு வந்து புரிதல். இதில் இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஐயா சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியர் இது ஒரு வந்து மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட். இது 100 கிகாவாட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க. ஐயா சொன்ன வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ரைட்டு. ஏன்னா அது வந்து மாசு இதுவாகும், கெட்டு போகும். இப்போ வந்து ஒரு நியூ டெக்னாலஜி வந்திருக்கு, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், SMRனு ஒரு நியூ டெக்னாலஜி வந்திருக்கு. அது வந்து ரிலேட்டிவ்லி சேஃப் டெக்னாலஜி. அது நம்ம வந்து நிலக்கரியை எரிச்சு பண்ணுறதுக்கும் இது வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு வரணுங்கிறத இதில் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஐயா சொன்னார், இது மாதிரி நம்ம வந்து பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது. கோஸ்ட் லைனில் நம்ம நிறையா இந்த விண்ட் ஃபார்மு, சோலார் ஃபார்மு, இப்போது வந்து இந்தியாவில் இப்போ இருக்கிற சோலார் ஃபார்ம் இஸ் மேக்ஸிமம்
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ இருக்கிற அந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் வந்து சோலார், சீ வாட்டர், விண்டு, இது 3 வந்து மேக்சிமம் இப்போ தான் இருக்குது. கிட்டத்தட்ட 15% மேலே நம்மளுடைய மின் உற்பத்தியில் இவங்க வந்து இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தான் இருக்குது. அதுக்கு மீறி இந்தியா வந்து ஒரு வல்லரசு ஆகணும், 5 trillion எக்கானமி வரணும். 2047 நம்ம வந்து 3வது பிக்கஸ்ட் எக்கானமியாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த 100 கிகா அந்த பவர் நமக்கு ரொம்பவே அத்தியாவசியம். நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு அத்தியாவசியம், டூரிசம்க்கு அத்தியாவசியம், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அத்தியாவசியம், ஹெல்த் கேருக்கு அத்தியாவசியம், நார்மல் சிட்டிசன்ஸ்க்கே அதெல்லாம் அத்தியாவசியம். ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்கும் போதும் இது தேவைதானா? ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை தான் எடுத்துட்டு இருக்காங்களே. எடுத்தும் இந்தியா வந்து அவ்வளோ வேணும். வந்து 5th பிக்கஸ்ட் எக்கானமிலேருந்து 3வது பிக்கஸ்ட் எக்கானமி ஆனோன்னா இது மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து தாசையா சொன்னார், இந்த ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ஒரு 50,000 இந்த சுகர் ஓவர்லாம் வந்து போயிட்டாங்கன்னு. ஜிஎஸ்டி இவ்வளோ வருஷமாக சேல்ஸ் டேக்ஸ் ஏமாத்தினவெல்லாம் வெளில போயிட்டான். ஜிஎஸ்டியில் ஏமாற்ற முடியாது. எப்படி இப்போ வந்து ஓலாவும் ஊபரும் வந்தவொடனே ஆட்டோக்காரங்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளோ தான்ப்பா இருக்குது, அவரோட இது நம்ம வந்து சொல்ல மாட்டாங்க. முன்னாடி வந்து ஆட்டோக்காரர் வந்து எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் ஆச்சிட்டு போவேங்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆட்டோக்காரர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. எதனால்? வந்து டெக்னாலஜினால். அதே மாதிரி ஜிஎஸ்டி அந்த டெக்னாலஜினால் யாரெல்லாம் சேல் டேக்ஸை ஏமாற்றி அவங்க வந்து நம்பர் 2 அக்கௌண்ட்ஸில் வியாபாரம் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரும் வெளில போயிட்டாங்க. நான் வந்து ஒரு சார்ட் அக்கௌண்டண்ட்டாக சொல்கிறேன், யாரெல்லாம் ஒழுங்காக அப்போது அந்த காலத்திலே சேல் டேக்ஸ்லேயே வரி கட்டி 2017க்கு முன்னாடியே யாரெல்லாம் வரி கட்டி ஒழுங்காக இருந்தாங்களோ அவங்க இன்னி வரைக்கும் இருக்காங்க, நல்ல சுபிக்ஷமாக இருக்காங்க. ஜிஎஸ்டினால் இது வந்து ரெடியூஸ் தான் ஆகும். முன்ன வந்து 33லேருந்து 48% வரைக்கும் வரி இருக்கிறது. ஏன்னா எக்ஸைஸ் இருக்கும், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும், என்ட்ரி டேக்ஸ் இருக்கும், அப்புறம் இது மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாம் போய் இந்த ஒரே இடத்துல மேக்ஸிமம் 18% தான் நம்ம இப்போதைக்கு. ஆனால் அது குறைப்பு பற்றி ஏதாவது இதில் அது குறைப்பு பற்றி இதில் வந்து வரவே வராது, பட்ஜெட்டில் வரவே வராது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இந்த ஜிஎஸ்டி பற்றியான அத்தனை விஷயங்களும் பார்க்கும். அத்தனை மாநிலத்தில் இருக்கிற மாநில நிதி அமைச்சர்கள் அதில் வந்து மெம்பராக இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா உங்களுடைய நிதியமைச்சர்கிட்ட சொல்லி அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசணும். இதனால தான் இதில் வந்து ரேட்ஸ் மட்டும்தான் வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கஸ்டம்ஸில் இருக்கிற ரேட்ஸ் ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் கஸ்டம்ஸில் எக்கச்சக்க ரேட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணால் இப்படி, பார்ட்டாக இம்போர்ட் பண்ணால் இப்படி, இந்த டெக்னாலஜி இம்போர்ட் பண்ணால் இப்படின்னு 1008 ரேட்ஸ் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணாங்க, 2024 பட்ஜெட்டில் ஒரு 7 ரேட்டை ரேஷனலைஸ் பண்ணாங்க, ஒன்றாக்கினாங்க. இந்த பட்ஜெட்டில் இன்னும் ஒரு 7 ரேட்ஸை ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 ரேட்ஸ் தான் இருக்குது. 6 ரேட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் வந்து வெளிநாட்டோட நம்மளுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால சில நாடுகளுக்கு ஒரு சலுகை இருக்கும், சில நாடுகளுக்கு அதிகமாக இருக்கும் ரேட்ஸு, அந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ரேட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இப்போ வந்து 6 ரேட்ஸில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இதில் வந்து முக்கியமாக என்னென்னா, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸில் வந்து லிட்டிகேஷனை ரெடியூஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இதை வெறும்னா ஒழுங்காக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணால் இது மாதிரி இந்த பிரச்சனைகள் வராது. முன்னெல்லாம் இந்த ரேட்ஸ் மாறி இருக்கிறதுனால நிறைய கேசஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நியூ இன்கம் டேக்ஸ் கோடு அடுத்த வாரம் எடுத்துன்னு வரேன்னு இருக்காங்க. அது வந்து முன்னாடி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் எனாக்ட்மெண்ட் இன் த வேர்ல்டு. 33,000 அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. அதனுடைய 1961 இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. அதெல்லாத்தையும் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வர போகிறோம். அது வந்து சின்ன ஆக்டாக இருக்கும், அந்த சின்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை நான் முதல் சுற்று பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய கேள்விகளும் இருக்குது. மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர்றாங்க, அதே மாதிரி முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான அறிவிப்புகள் எதுவும் இருக்கிறதா, ரயில்வே பற்றி எதுவும் இதில் வார்த்தைகள் வரல, சாலை பற்றி வரலை, தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வந்து சேர்ந்தால்தான் உங்களுக்கு நிதி விடுவிப்போம் அப்படின்னாங்க. நமக்காக ஏதாவது தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள் ஏதாவது இதில் இருக்குதா? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.